சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லைங்களா, என்எஸ்ஐசிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா மத்திய அரசோட வேலை. இது பர்மனெண்ட் வேலை தான், டெம்பரவரி கிடையாது, பர்மனெண்ட்டு. உதவி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்களா 25 வேகன்சி கேட்டிருக்காங்க. அந்த 25 வேகன்சி என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்களா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு ட்ரிபிள் படிச்சிருக்கலாம், இசி படிச்சிருக்கலாம், அல்லது கெமிக்கலு, சிவில் மெக்கானிக்கல்னு சொல்லி படிச்சிருக்கலாம், சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்களா மெக்கானிக்கலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 60% வந்து நீங்கள் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து 4 ஆண்டு பிஇ, பிடெக் இதில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு இதுவும் எடுத்துக்க மாட்டதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரே படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கேட் எக்ஸாமில் எழுதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட் எக்ஸாமில் நீங்கள் எழுதி தகுதியானவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா கேட் எக்ஸாமில் எழுதியிருந்தால் அதில் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்களா ஏஜ் லிமிட் பார்த்தீங்களா, ஏஜ் லிமிட் உதவி மேலாளருக்கு 28 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வயது உச்ச வரம்பு, இதுக்கு வந்து பார்த்தீங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டிக்கு விண்ணப்பதாரருக்கு 5 இயர்ஸும், ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 3 இயர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுலேயே வந்து பார்த்தீங்களா பிடபிள்யூபிடி இதில் வந்து பார்த்தீங்களா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா ஓபிசி இதில் வந்து பார்த்தீங்களா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள விவரத்தை நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். சம்பள விவரம்னு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே எடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்களா 30,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்களா அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்களா கேட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கேட் எக்ஸாம் எடுத்த மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்களா பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பிடபிள்யூ இவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்திங்களா 1,500 பீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்களா பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் செலுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்களா ஆர்வமுள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்னா அந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்களா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்களா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து தரவை படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்களா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக ஒன்ஸு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்களா நீங்கள் ஃபைனலாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். செக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து வந்து பார்த்திங்களா ஒன்ஸ் ஃபைனலாக நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது மிஸ்டேக்னால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்களா சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் சப்மிட் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட்லாம் முடித்து நீங்கள் வந்து பார்த்திங்களா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். உங்களை வந்து எப்பப்போ உங்களுடைய மார்க்கு, கேட் மதிப்பெண்ணு, நீங்கள் எத்தனாவது இடத்துலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் உங்களை வந்து கூப்பிட்றது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே வந்து பார்த்திங்களா அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். இதுக்கான விண்ணப்ப தேதி பார்த்திங்களா விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிப்பதற்கு தொடக்க தேதி வந்து பார்த்திங்களா 7/12/2024 ஓப்பன் ஆகுது. லிங்க் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட்னு பார்த்திங்களா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்திங்களா 27/12/2024. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணிங்களா மட்டும்தான். லாஸ்ட் டைமில் வந்து சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா. இந்த வீடியோ வந்து இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.